உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து நான் ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சின்ன சின்ன கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரில்லர் கதை, பேய் கதை இதெல்லாம் ரொம்ப விரும்பி நான் படிப்பேன். அதுல சில கதைகள் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது தான் உங்ககிட்ட சிறுகதைகள வந்து நான் பகிர்ந்திருக்கேன். மோட்டிவேஷன் வீடியோவா நான் பேசியிருந்திருப்பேன். இப்ப இடையில கொஞ்ச நாளா புக் படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு கதை நான் படிச்சேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த கதை. உதவி செய்றவங்க வந்து நெறைய வந்து மனசு இருக்க போய் தான் உதவி செய்வோம். அந்த மாரி ஒரு சின்ன கதை அழகா ஒரு கர்ணர், கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி அப்புறம் பாண்டவர்கள் இவங்கலாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு அழகான நம்மளுக்கு ஒரு கதை. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதவி செய்றதுன்னு பார்த்தாலே கர்ணர தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே நம்ம நினைப்போம். அந்த மாரி இது கர்ணனோட புத்திசாலித்தனமும் இதுல நெறைய இருக்கு. அந்த மாரி ஒரு கதைய தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு கண்டிப்பா அதுல அர்த்தம் புரிஞ்சுதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு நாட்ல வந்து கர்ணர், கிருஷ்ணர், பாண்டவர்கள் இவங்கலாம் வந்து வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து நெறைய வந்து உதவி பண்றாரு. கர்ணரும் வந்து உதவி பண்றாங்க. அப்ப என்ன நெனைக்கிறாங்க, கர்ணர தான் எங்க பார்த்தாலும் புகழ்ந்து அந்த நாட்டு ஃபுல்லாவே பேசுறாங்க. கர்ணர் உதவி பண்றாங்க. அப்ப வந்து கிருஷ்ணரோட தோழர் வந்து சொல்றாரு, நீனும் தானப்பா உதவி பண்ற. ஏன் உன்னைய பத்தி வந்துட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க?" அப்படின்னு வந்து வந்து சொல்றாங்க. அப்ப வந்து சரி நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லி பாண்டவர்களுக்கு 2 பேர கூட்டிட்டு போயி ஒரு தங்க மலை, வெள்ளி மலைய வந்து காட்டுறாங்க. நீ ஒரு மலைய வெட்டு, நீ ஒரு மலைய வெட்டுற. வெட்டி நம்ம எல்லாமே இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த மக்கள்களுக்கு வந்து நம்ம தான தர்மம் கிருஷ்ணர வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிர்றாங்க. பண்ணுன உடனே வந்து பண்ண சொல்லிர்றாங்க. அவங்களும் வெட்டி, 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 வெட்டி குடுத்துட்டு இருக்காங்க. இவங்களும் தான தர்மம் வந்து ஃபுல்லா பண்றாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆக 1 மணி நேரம் இருக்கு. இருட்டுறதுக்கு 1 மணி நேரம் இருக்கு. அப்ப அந்த மலை 2மே வளர்ந்துகிட்டே இருக்கு. வெட்ட, வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு. நம்ம என்னடா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம வெட்டி, வெட்டி குடுக்குறோம். நம்மளுக்கு குறையவே மாட்டேங்குதே! அப்ப வந்து உடனே அந்த க கிருஷ்ணரோட தோழர் வந்து உடனே கர்ணர அழைக்கிறாரு. கர்ணர அழைச்சு இந்த மலைய நிக்க வச்சு, "நீங்க இந்த மலைய வெட்டி தான தர்மம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடனே கர்ணர் யோசிச்சு, அந்த வேலை பார்க்காங்க இல்லையா? 2 பேர் வெட்டுறாங்க இல்லையா? அவங்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அந்த மலைக்கிட்ட நிக்க வச்சு, "நீ ஒரு மலை எடுத்துக்கோ, நீ ஒரு மலை எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மத்த குடுத்துட்டு அவரு வந்து கிளம்பி போயிர்றாரு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. இது கர்ணங்கிறத வந்து மட்டும் தான் அதுல உள்ள பேரு. அதுக்கு அடுத்த உள்ள பேர்லாம் நான் வந்து இது பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த கதைக்கு வந்து. ஏன்னா கரெக்ட்டா வந்து நம்ம பேர சொல்லணும் அப்படிங்கையில தப்பாயிரும் அந்த கதை. அதுக்காக ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியில வந்து ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு அழகான பதிவுல பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே! பாய்.